மே 4 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வரவிருக்கு. அந்த தேர்தல் முடிவுகள் யாருக்கு இல்லை எந்த கட்சியினருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக டிவிக்கு தான். ஏன்னா நிறைய சோஷியல் மீடியா வீடியோக்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் தானே முன் அழுதபடி நிறைய பதிவுகளை, நிறைய வீடியோக்கள் சார்ந்த பதிவுகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த டிவிக்கு கட்சியினரும் பொதுமக்களும் போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கலாம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் ஒட்டி இப்போ டிவிகேல ஃபஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் டிவிகேக்கு வாக்களிச்சிருக்காங்க. நம்மளும் இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வாயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய பேர் டிவிகே கட்சியினருக்கு ஓட்டுகளை போட்டிருக்காங்க. அதை சார்ந்த நிறைய வீடியோக்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக விஜய் தான் அடுத்த முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழுதெல்லாம் வீடியோக்கள் போடுறாங்க. நீங்கள் தான் வரணும், விஜய் அவர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் வந்த வண்ணமே இருக்குது. நிறைய லேடிஸ் அழுத வண்ணம் போட்டுட்ருக்காங்க. நிறைய ஜென்ஸ் அழுத வண்ணமே, ஆண்கள் பெண்களும் அழுத வண்ணமே நிறைய வீடியோக்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சோஷியல் மீடியா வாயிலாக. அதே போல் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய குழந்தைகளை அவர் டார்கெட் பண்ணி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்க பேரண்ட்ஸை டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட சொன்னார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. விசில் சின்னத்திற்கு ஓட்டு போட சொன்னார். இப்போது அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஏன்னா வளர்கிற குழந்தைகளுக்கு எலெக்ஷன்னா தெரிய போகிறது கிடையாது, அரசியல்னா தெரிய போகிறது கிடையாது. விஜய் வெற்றி பெறணும், ஆக்டர் விஜய் வெற்றி பெறணும், தாங்கள் ரசித்த கதாநாயகன் வெற்றி பெறணும், தோல்வி அடையக்கூடாது என்ற ஒரு மனநிலை மேலே தான் அந்த பிள்ளைகளும் இருப்பாங்க. அந்த 18 வயது நிரம்பாத டீனேஜ் பிள்ளைகளும் இருப்பாங்க, குழந்தைகளும் இருப்பாங்க. நிறைய குழந்தைகளும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நிறைய குழந்தைகள் என் கண் கூடவே நிறைய ஃபேமிலிஸில் விஜய் பிடிச்சி இந்த மாதிரி விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை கேடுதலின் பேரில் நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க விசில் சின்னத்திற்கும் டிவிகேவுக்கும். ஆஃப்டர் தட், அதாவது மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டின் போது, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கலாம். டிஎம்கே ஜெயிக்கலாம், ஏடிஎம்கே ஜெயிக்கலாம், ஏன் டிவிகேவும் ஜெயிக்கலாம். பட் இன்கேஸ் டிவிகே தோத்துடுச்சுன்னா, டிவிகே அதிக தொகுதியில் வெற்றி பெற முடியாமல் விஜய் அவர்கள் முதல்வராக ஆக முடியாமல் போச்சுதுன்னா, இந்த குழந்தைகள் அவர்களுடைய மனநிலைமை என்னவாக இருக்கும்? குழந்தைகள் மட்டும் கிடையாது, ஈவன் 40+, 30+ வயதினரும் நிறைய பேர் உருகி தங்களுடைய வீடியோ பதிவுகளை போட்டுட்ருக்காங்க. இது மாதிரி விஜய் தான் ஜெயிக்கணும், விஜய் வந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையே முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்ச வண்ணமும் அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் வீடியோக்களை போட்டுட்ருக்காங்க. அதே போல் குழந்தைகளுடைய மனநிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். கிட்டத்தட்ட ஓரிரு நாட்கள் தான் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் இடத்துலும் நீங்கள் பேசுங்க. வெற்றி தோல்வியை பற்றி நீங்கள் பேசுங்க. அவருடைய மனநிலைமையை மாற்றுங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க மனநிலைமை என்ன இருக்குன்னா, விஜய் அங்கிள் தான் வெற்றி பெறணும், விஜய் தான் வெற்றி பெறணும்ன்ற ஒரு மனநிலைமையில் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கும், சரிங்களா? வெற்றி தோல்வி அரசியலை பொறுத்த வரைக்கும் அது சகஜம்தான். இன்றைக்கி தோல்வி பெறவங்க நாளைக்கு வெற்றி அடையலாம், இன்றைக்கி வெற்றி பெறவங்க நாளைக்கு தோல்வி அடையலாம். அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. அந்த குழந்தைக்கு அந்த விவகாரத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா சின்ன தோல்விகள் கூட தாங்க முடியாத குழந்தைகள் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுபோல் இன்கேஸ் டிவிக்கு வெற்றி பெற முடியாவிட்டால் அவர் இந்த குழந்தைகளுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உற்றார் உறவினர்களும் குழந்தைகளிடத்தில் நீங்கள் பேசுங்க. அவருடைய மனநிலைமை என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் பேச்சுகளையும் ஊக்கமளிக்கும் சில வார்த்தைகளையும் அவங்களுக்கு கூறுங்க. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சிச்சு, இப்போ ஃப்ரீ மைண்டடாக இருப்பாங்க. அவங்க டார்கெட் பண்ணிக்கிறது என்னென்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் விஜய் அங்கிள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்போ டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அவங்களிடையே போய் நீங்கள் பேசுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் என்னவாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் நெகட்டிவாக வரும் பட்சத்தில் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்களிடையே பேசுங்க. மாணவர்களிடையே பேசுங்க, குழந்தைகளிடையே பேசுங்க, டீனேஜர்ஸ் இடையே குறிப்பாக பேசுங்க. அதே போல்
நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து அழுது வீடியோ போட்டுட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கலாம். இந்த தேர்தல்னால் கண்டிப்பாக அடுத்த தேர்தல் ஒன்று இருக்குது. யாரும் வெக்ஸ் ஆகாதீங்க. இப்போது தோற்ற கட்சிகள் வந்து அடுத்த காலத்துக்கு அடுத்த தேர்தலுக்கு ரெடியாக தான் போகிறாங்க. அதன் மூலமாக நீங்கள் வந்து வெக்ஸ் அடைய வேண்டாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கோரிக்கையை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு வந்து வைக்கிறேன். தாழ்மையுடன் வைக்கிறேன். சரிங்களா? குழந்தைகளை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. குழந்தைகளிடத்தே பேசுங்க. வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்பதை அந்த குழந்தைகளிடத்தே பேசி புரிய வைங்க. நன்றி.